வெல்கம் டு பீட் அண்ட் பிளெண்ட் சமையல். இன்னைக்கு பீனட் பட்டர் கப் கேக் செய்யலாம். ஒரு பவுலில் 100 கிராம் மெல்டட் பட்டர், 100 கிராம் சுகர், ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். $150 ml மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். $200 கிராம் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 75 கிராம் பால் பொடி. இவ்வளவும் சலிச்சு எடுத்துப்போம். சலிச்சு வச்சிருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை விஸ்க் பண்ணி வச்சிருக்கிற வெட் இன்க்ரீடியன்ஸோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். கேக் பேட்டர் ரெடி. கப் கேக் மோல்டில் கப் கேக் லைனிங் பிளேஸ் பண்ணலாம். கேக் பேட்டர் கப் கேக் மோல்டில் 50% அளவுக்கு ஃபில் பண்ணிப்போம். 180 டிகிரி செல்சியஸ் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண அவனில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துப்போம். கப் கேக் பேக் பண்ணியாச்சு. 10 நிமிஷம் கூலாக விடலாம். கப் கேக் கூலாகிற நேரத்தில் ஃப்ராஸ்டிங் ப்ரிப்பேர் பண்ணலாம். 150 கிராம் சாஃப்ட் பட்டர், 100 கிராம் ஐசிங் சுகர், இது ரெண்டும் பீட் பண்ணி எடுத்துப்போம். ஃப்ராஸ்டிங் பீட் பண்ணி எடுத்தாச்சு. இதை 2 போர்ஷனாக டிவைட் பண்ணிக்கலாம். ஒரு போர்ஷனில் 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃப்ராஸ்டிங்கையும் 2 பைப்பிங் பேக்கில் போட்டுப்போம். ஒரு நியூ பைப்பிங் பேக்கில் ஸ்டார் நாசில் போட்டு எடுத்துப்போம். ஃப்ராஸ்டிங் போட்டு வச்சிருக்கிற பைப்பிங் பேக்கோட எண்டை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 ஃப்ராஸ்டிங் போட்டு வச்சிருக்கிற பைப்பிங் பேக்கையும் நாசில் போட்டு வச்சிருக்கிற பைப்பிங் பேக்குக்குள்ள பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ கப் கேக்ஸ் கூல் ஆயிருச்சு. ஒரு சின்ன கத்தி யூஸ் பண்ணி கப் கேக்கோட சென்டர் பார்ட்டை ரிமூவ் பண்ணிப்போம். ஒரு டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டர் இந்த ஹோலுக்குள்ள பிளேஸ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ண சென்டர் பார்ட் யூஸ் பண்ணி கப் கேக்கை க்ளோஸ் பண்ணுவோம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ராஸ்டிங் யூஸ் பண்ணி கேக் டெக்கரேட் பண்ணிக்கலாம். பீனட் பட்டர் கப் கேக் ரெடி.